நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் சப் மோட்ரு 600 அடிக்கு எப்படி இறக்குறாங்க, என்னென்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சப் மோட்ரு பார்த்திங்கன்னா 3phase. ஸோ 600 அடி. அது இல்லாமல் இப்போ 600 அடி அப்படி இறக்க போகிறோம் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சாதா பைப்பு போடாதீங்க. 200 அடிக்கு நம்ம ஆசீர்வாத்லேயே கூடின பைப் இருக்குது. ஸோ அதில் ஒரு 200 அடிக்கு நம்ம ஹெவியாக போட்டுடணும். அப்போனா தான் ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். 600 அடிக்கும் நம்ம நார்மல் ஆசீர்வாத்லேயே நார்மல் இருக்குது, அதை போட்டோம்னா நிற்கும். ஆனாலும் நம்மளுக்கு 600 அடிங்கும்போது யோசித்து பார்த்துக்கணும். ஸோ அதுக்காக தான் ஒரு 200 அடிக்கு ஹெவி பைப்பை நம்ம இறக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம யூஸ்வலாக இறக்குற பைப்பை இறக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 600 அடிக்கும் 3 பேர் தான் இந்த பைப்பு இறக்குறதுக்கு தேவைப்படுது. ஸோ பழையபடிலாம், அதாவது முந்தி காலத்தில் உள்ள மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அது ஒரு கொரடு மாதிரி இருக்கும். அதை போட்டு அதை வச்சு நம்பி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ டெக்னாலஜி ரொம்ப ஈஸியாக பைப் ஐஸ் வந்துருச்சு. ஸோ பைப் ஐஸை வச்சுட்டு அப்படியே அசால்ட்டாக நம்ம டைட் பண்ணி பைப்பை பிடிச்சிக்கிட்டோம்னா மேலே டைட் பண்ண போகிறோம். ஸோ நீட்டாக குயிக்காக வேலையை முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் போர்வெல்லில் சப் மோட்ரு இறக்கிட்டுருக்குறாங்க இப்போதைக்கு. ஸோ ஆசீர்வாத் குவாலிட்டியாக இருக்குதுங்கிறாங்க நிறைய பேர். பைப்பு ஆசீர்வாத் பரவாயில்ல, நல்லா குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே போல் எலக்ட்ரிக்கல் வயர் உள்ளே வரும். ஸோ அந்த வயரை நம்ம கரெக்டாக கட்டணும். அப்படி கட்டாத பட்சத்தில் அது சைடில் உரசுறதுக்கோ இல்லை நாளடைவில் 600 அடிங்கும்போது தொஞ்சி கீழே இழுத்துட்டு போகிறதுக்கு, வயர் அத்துட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உடனே அக்காது, வருடங்கள் ஆகும்போது அதனுடைய தன்மை இழக்கும்போது அது அத்து விழுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக நீங்கள் பைப்போடு சேர்த்து எலக்ட்ரிக்கல் வயரை கட்டி வைக்கணும். ஸோ அதுவுமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்க அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலை வச்சு நம்ம கட்டினோம்னா ஈஸியாக இருக்கும். கம்பி வச்சு கட்டினாலும் இத்து போயிடும். ஸோ அதனால் நல்ல ஒரு நூலை வச்சு நம்ம டைட்டாக கட்டி வச்சிட்டோம்னா அந்த வயருடைய தொங்குதல், அது டேமேஜ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ மறக்காதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் 3 பேர் தான் பைப் இறக்குறாங்க. கீழே பைப் வைஸை வச்சு நல்லா டைட் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான், வேலை சிம்பிள். ஸோ இந்த மாதிரி தான் பைப்பு இறக்குறாங்க. ஒரு 150 அடினா இந்த மாதிரி அளவுக்கு தேவையில்லை. ஒருத்தரே கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்படியே கடை இறக்கிடலாம். ஆனால் நம்ம ஒரு 600 1000 அடி அந்த மாதிரிலாம் போகும்போது இந்த மாதிரி வைஸை வச்சு பிடிச்சிக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் வயரையும் நீட்டாக நம்ம பண்டில் அப்படியே வச்சுக்கிட்டு கரெக்டாக சேஃபாக வச்சுக்கிட்டோம்னா அதை யாருமே பார்க்க தேவையில்லை. அதுக்கு ஒரு ஆள் தேவைப்படாது. பார்த்திங்கன்னா இவ்வளோ தான், எளிய முறையில் பைப்பை இறக்கியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.